அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணைய வழி கருத்தரங்கத்தினுடைய 2ஆம் பகுதியின் 2வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய நூல் டி. கோசாம்பி எழுதிய மாயையும் யதார்த்தமும் எனும் ஆய்வு நூல். தாமோதர் தர்மானந்தா கோசாம்பி ஒரு இந்திய சமூகவியல் ஆய்வாளர், கணிதவியலாளர், புள்ளியியலாளர். 1907ஆம் ஆண்டு பிறந்த டி. கோசாம்பி 1966ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இவரது தந்தை புகழ்பெற்ற பாலி மொழி அறிஞர் ஆச்சாரிய தர்மானந்த தாமோதர் கோசாம்பி ஆவார். டி. கோசாம்பி கேம்பிரிட்ஜில் படித்தவர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்புக்காக சேர்ந்தார். பிறகு காசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் கணிதமும் ஜெர்மன் மொழியும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக பணியாற்றினார். பூனாவில் உள்ள ஃபர்கியூசன் கல்லூரியில் கணிதவியல் ஆசிரியராக பணியாற்றினார். டாடா ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கிய ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர் டி. கோசாம்பி அவர்கள். டி. கோசாம்பியினுடைய நூல்கள் பண்டைய இந்தியா, இந்திய வரலாறு ஓர் அறிமுகம் உள்ளிட்ட ஏராளமான நூல்களை எழுதியவர் டி. கோசாம்பி. மித் அண்ட் ரியாலிட்டி என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கோசாம்பியின் இந்நூல் மாயையும் யதார்த்தமும் என்ற தலைப்பிலே தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய கலாச்சார வளர்ச்சி பற்றிய ஓர் ஆய்வு என்பது இந்நூலின் துணை தலைப்பு. இந்நூலை மொழிபெயர்த்தவர் வி.என். ராகவன் அவர்கள். 2005ஆம் ஆண்டில் தமிழில் முதற் பதிப்பினை கண்ட இந்நூலினை அலைகள் வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கிறது. 187 பக்கங்களை கொண்ட இந்த நூல் மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல். அறிமுகம் என்னும் பகுதியை தவிர்த்து மொத்தம் 5 கட்டுரைகள் இந்நூலில் உள்ளன. 1. பகவத்கீதையின் சமூக பொருளாதார நோக்கு. 2. ஊர்வசி புரூரவன். 3. நாற்சந்திகள் தாய் தெய்வ வழிபாட்டு இடங்கள். 4. யாத்ரீகனின் வளர்ச்சி மேற்கு தக்கான பீடபூமியின் வரலாற்றுக்கு ஒரு பங்களிப்பு. 5. கோவாவின் பழைய கிராமமும் சமுதாயமும் படையெடுப்புகளும். இந்த 5 கட்டுரைகளும் இந்த நூலிலே இருக்கின்றன. இந்நூலின் பதிப்பு குறிப்பு நமக்கு சில செய்திகளை தருகிறது. உலகம் மாற்றத்திற்கு உட்பட்டது. இயற்கையும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. மனிதனை தவிர மற்ற உயிர்கள், விலங்கினங்கள், தாவரங்கள் இயற்கையின் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் தம்மை முழுமையாக மாற்றிக்கொள்ள இயலாமல் அழிந்து விடுகின்றன. மாற்றத்தையே மாற்றி அமைத்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற்று வருபவன் மனிதன் என்கிற குறிப்பு இந்த பதிப்பு குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. இயற்கையை வென்றதிலும் மாற்றி அமைத்து கொண்டதிலும் அவனது பங்களிப்பை அறிய மத நூல்கள், புராண இதிகாசங்கள், காவியங்கள் ஆகிய மரபு செல்வங்கள் நமக்கு உதவுகின்றன. அவற்றை கற்பது கடந்த கால மனிதனை அவன் வாழ்ந்த சூழலை அறிய உதவும் என்கிறது அந்த பதிப்பு குறிப்பு. மனிதகுல வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு நிறுவனங்கள் எப்போதுமே இருப்பவை, அவை சாசுவதமானவை என்ற பார்வை கருத்து முதல்வாதிகளிடம் உண்டு. சமூக நிறுவனங்கள் மனிதகுல வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் தோன்றியவை. அவை தோன்றுவதற்கும் நிலை பெறுவதற்கும் அழிவதற்கும் காரணங்கள் உள்ளன என்பது பொருள் முதல்வாதிகளின் கருத்து. மதம், புராணம், இதிகாசம், காவியங்கள் என இவற்றினுடைய தோற்றத்திற்கு ஒரு வரலாற்று தேவை உண்டு. அது யாருடைய தேவை? யாருக்கு இந்த நிறுவனங்கள் சேவை செய்ய உருவாக்கப்பட்டன? யாரை குறிவைத்து உருவாக்கப்பட்டன என்பனவெல்லாம் விவாதத்திற்கு உரியன. ஆனாலும் புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள் இவற்றிலிருந்து நாம் கற்க ஏராளம் உண்டு என்பதைத்தான் இந்த பதிப்புரை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. நண்பர்களே, இப்போது நூலுக்குள். நூலினுடைய முதற் பகுதி அறிமுகம் என்று அமைகிறது. சொல்லப்போனால் இந்த நூலினுடைய 5 கட்டுரைகளுக்கும் மிக விரிவான ஆழமான
ஒரு முகப்புரையாக இந்த அறிமுகம் அமைகிறது. இந்த முகப்புரையை உள்வாங்கிக் கொண்டால் இந்த முகப்புரையில் பேசப்படுகிற பல்வேறு கருத்துருவங்களினுடைய விளக்கங்கள் தான், சொல்லப்போனால் குறிப்புரைகள் தான் இந்த நூலினுடைய கட்டுரைகள் என்பதை நாம் மிக உறுதியாக சொல்லிவிடலாம். இந்த நூலில் உள்ள 5 நீள் கட்டுரைகளின் பொது அம்சம் என்று ஒன்றை குறிப்பிட்டு அறிமுகத்தை தொடங்குகிறார் கோசாம்பி. அது களத்தில் செய்த பணியுடன் இலக்கிய சான்றுகளை ஒப்பிட்டு பார்த்தல் என்பதே என்கிறார். இதைத்தான் இந்த நூலினுடைய தனித்த சிறப்பான அம்சம் என்று குறிப்பிடுகிறார் கோசாம்பி. யதார்த்தத்தை காண்பதை விட தேசபக்தியை பெரிதாக காணும் இந்திய விமர்சகர்களுக்கு இவை எரிச்சலூட்டும், ஏளனமும் செய்வர் என்கிறார் கோசாம்பி. உண்மைதானே? இந்த நாட்டில் உள்ள சிக்கல்களை, குறைகளை எடுத்துக்காட்டினால் பலருக்கு எரிச்சல் வந்து விடுகிறது. எல்லாம் நன்றாக இருக்கிறது பஜே பஜே என்று பஜனை பாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பலர். ஆய்வு என்பது பஜகோவிந்தம் அல்லவே? இந்த நூல் மட்டுமல்ல, கோசாம்பியினுடைய ஏனைய மற்றைய நூல்களையும் புரிந்து கொள்ள, அல்லது கோசாம்பியைப் போல சமூகவியல் ஆய்வை செய்த ஆய்வாளர்களுடைய ஆய்வுகளை புரிந்து கொள்ள இந்த கருத்து முக்கியமானது. கோசாம்பி இப்படி குறிப்பிடுகிறார்: வெண்மையான அல்லி மலர் போன்ற அழகிய இந்திய தத்துவத்தை ரசிப்பதை விட்டுவிட்டு வெறும் மூட நம்பிக்கை என்ற சகதியில் ஏன் விழ வேண்டும்? பிரச்சனையே அதுதான். அழகுணர்ச்சி உள்ளவர்கள் அல்லி மலரை அனுபவிக்கலாம். அல்லி மலர் பூத்த இடமான சேரும் சகதியும் பற்றி ஆராய விஞ்ஞான உணர்வு வேண்டும் என்கிறார் கோசாம்பி. இப்படியான விஞ்ஞான உணர்வு பெற்றால் தமிழ் கடவுள் எதிர்வு, சமஸ்கிருத கடவுள் என்கிற பிரச்சனையை நாம் வேறு விதமாக பார்ப்போம். கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்ட பக்தி பணுவல்கள் பற்றிய விமர்சனத்தை நாம் வேறு விதமாக பார்ப்போம். நண்பர்களே, மற்றும் ஒரு முக்கியமான குறிப்பினை கோசாம்பி நமக்கு தருகிறார். சமுதாய வளர்ச்சியினை அறிய முன்னால் இருந்த தத்துவங்கள் பற்றி படித்தால் மட்டும் போதாது, நம்பிக்கையின் உயர்வையும் தாழ்வையும் பிரித்து பார்க்க முயன்ற சங்கரருக்கு முந்தைய புத்தர், பிந்தைய வைணவர்கள் ஆகியோரையும் பார்க்க வேண்டும் என்கிறார் கோசாம்பி. இவர்கள் மனித ஆத்மா சாந்தியடைய சொல்ல முடியாத உயரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் பற்றி ஆராய்ந்தார்கள். ஆனால் மக்கள் சமூகம், கீழ்மட்டத்தில் சாதாரண மக்கள் அன்றாட சாத்திர சடங்குகளிலே மூழ்கியிருந்தார்கள் என்கிறார் கோசாம்பி. எல்லா மதங்களிலும் புராண கருத்துக்கள் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிவ் அஸ் டுடே டெய்லி பிரெட் என்பது உலகின் பெரும்பாலானவர்களினுடைய பிரார்த்தனை. தேவனே, எங்களுக்கு அனுதின உணவை தந்தருளும் என்ற பொருளுடையது அது. மேலை நாட்டாருக்கு பிரெட், நமக்கு சோறு என்று வைத்துக் கொள்வோமே. இஸ்லாத்திலும் கூட ஒருவனுக்கு உரிய உணவு பருக்கையின் மீது அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. தெய்வமே, இன்றைய ரொட்டியை கொடுப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனை புதிய கற்காலத்திற்கு முன்பு தோன்றியிருக்காது என்கிறார் கோசாம்பி. பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவை வணங்குவதும் மேய்ச்சல் காலத்திற்கு முன்பு தோன்றியிருக்காது. ஏனெனில் உணவு சேகரிக்கும் காலகட்டத்தில்தான் தாய்க்கடவுளர்கள் பிரதானமாக வணங்கப்பட்டார்கள். புதிய கற்கால வழக்கமாகிய பிரார்த்தனை கிறிஸ்தவத்திற்கு எந்த இடையூறும் செய்யவில்லை என்கிறார் கோசாம்பி. இந்த நூலினுடைய பணி அல்லது சமூக ஆய்வியலினுடைய பணி என்ன என்பதை விளக்குகிறார் கோசாம்பி. இந்திய மாயாவாதத்தின் அடிப்படை வேர்களையும் மனித நாகரிகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை தொடரும் பல சடங்குகளையும் ஆராய்வதே நமது பணி என்கிறார் கோசாம்பி. பண்டைய வழக்கங்கள் பலவற்றை இன்னமும் கூட பின்பற்றி வரக்கூடிய நமது சமுதாயத்தில் இதை கண்டுபிடிப்பது சிரமமானது அல்ல என்கிறார் அவர். ஐரோப்பிய சமூகங்கள் தங்களது பண்டைய மரபுகளை, அடையாளங்களை எளிதில் உதறி தள்ளியதைப் போல கீழை சமூகம், குறிப்பாக இந்திய சமூகம் உதறி தள்ளவில்லை. இந்திய சமூகத்தினுடைய பலமும் பலவீனமும் அதுதான். ஐரோப்பிய சமூகங்கள் பண்டைய பழக்க வழக்கங்களை மிக எளிதாக உதறி தள்ளின. ஆனால் இந்தியா போன்ற கீழைத்தேய நாடுகளில் இந்த பண்டைய வழக்கங்கள் எளிதில் அகலவில்லை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். சரி, இந்த பண்டைய வழக்கங்களை எல்லாம் ஆராய வேண்டுமா? இவை நம்பிக்கைக்கு உரியவை. இவற்றை ஆராயாமல் விட்டுவிட்டால் என்ன?
நம்புகிறவர்கள் நம்புகிறார்கள், நம்பாதவர்கள் போங்கள் சார், ஏன் இதை ஆராய்கிறீர்கள்? இந்த கேள்வி நமக்கும் வருகிறது அல்லவா? நம்பிக்கை நம்பிக்கையின்மை என்பது வேறு, இதை ஆராய்வது என்பது வேறு. இப்படி அலசி ஆராயவில்லை என்பது இந்திய வரலாற்றை முட்டாள்தனமான திரிபுகளுக்கு இட்டு சென்றுவிடும் என்கிறார் கோசாம்பி. இந்திய கலாச்சாரத்தை தவறாக புரிந்து கொள்ள வழிகோலிவிடும் என்கிறார் அவர். சமூகத்தில், பொருளாதாரத்தில், கலாச்சாரத்தில் பின்தங்கிய மக்கள் உற்பத்தி சமூகத்தில் எப்படி இணைந்தார்கள் என்பது நம் முன் இருக்கக்கூடிய மிக பெரும் வினா. அந்த வினாக்களுக்கான விடை அம்மக்கள் பின்பற்றி வரக்கூடிய பலவிதமான மத சடங்குகளில் இருக்கிறது என்கிறார் கோசாம்பி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில சமயங்களில் மரபுகள் ஒன்றிணைவதும் சில சமயங்களில் இணைய மறுப்பதும் ஏன் என்பதைத்தான். இதை சங்கரரும் ராமானுஜரும் உயர் மட்டங்களில் விவாதிக்க முடியாது. அவர்களை பொறுத்தவரை அந்த மட்டங்களில் இல்லவே இல்லை என்கிறார் கோசாம்பி. சிவன் என்ற கடவுளை குறித்தும் இந்த முகவுரையிலே மிக விரிவாக பேசுகிறார். சிவன் என்ற கடவுளினுடைய உருவாக்கம், வளர்ச்சி, மாற்றம் மிகவும் சுவையான வரலாறாக இருக்கிறது. நாம் நினைப்பது போல கடவுளர்கள் அன்றைக்கு இருந்ததைப் போலவே இன்றைக்கும் இருக்கவில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற விதிக்கு அவர்கள் விலக்காக அமையவில்லை. இந்த விதிக்கு கடவுளர்களும் கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. சாலைகளில் இருந்த உருவமில்லாத கற்களில் இருந்து சிலருக்கு மிகப்பெரிய தெய்வமாகிய சிவன் தோன்றினார் என்கிறார் கோசாம்பி. தமிழகத்தின் நாட்டார் வழிபாடுகளில் ஈஸ்வரன் எனப்படும் முனீஸ்வரன் சிறு கல்லாகவே இன்றும் இருக்கிறார். முனியையா என்று நாட்டார் மக்களில் அவர் இணைந்திருக்கிறார். அவர் பாடிகாட் முனீஸ்வரர் என்று பெயரிட்டு கொண்டாடப்படும் நெகிழ்வுத்தன்மை உடையவராகவும் இருக்கிறார். இந்த நெகிழ்வுத்தன்மையை நீங்கள் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் எதிர்பார்க்க முடியாது. நடராஜ பெருமான் ஆறுமுகசாமியின் குரலில் தமிழில் தேவாரம் கேட்டுவிட்டார் என்பதால் தீட்டு கழிக்கப்பட்டார். நடை சாத்தப்பட்டு குடம்குடமாய் நீர் வார்க்கப்பட்டு நீஷபாஷையை தீட்டிலே இருந்து பெருமானை விடுவிப்பதற்குள் தில்லை தீட்சிதர்கள் படாத பாடுபட்டார்கள். எனவே சாலையோரத்து கற்களிலே இருந்து சிவன் தோன்றினார் என்பதும் இன்னும் நாட்டார் வழிபாட்டில் இருக்கிறது என்பதை நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. சிவனுக்கு முன்பு பிரதான தெய்வங்களாக கருதப்பட்ட பல பெண் தெய்வங்களுடன் சிவனுக்கு ஈடான ஒரு கடவுள் மோதலில் ஈடுபட்டார் என்கிற குறிப்பை தருகிறார் கோசாம்பி. மொஹஞ்சதாரோ முத்திரைகளிலே காணப்படக்கூடிய 3 தலைகள் உள்ள கடவுள் தற்கால சிவனாக உருவெடுத்திருக்கலாம் என்கிறார் கோசாம்பி. ஆனால் முத்திரையில் உள்ள கடவுளின் தலையில் எருமை மாட்டு கொம்புகள் காணப்படுகின்றன. மேய்ச்சல் கால மக்களுக்கு தெய்வமாக இருந்த மாஷாபோ மகிஷாசுரன் இவர் என்கிறார்கள் என்ற தகவலையும் கோசாம்பி நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். இவனை கொன்றுதான் பார்வதி மகிஷாசுர மர்தினி என்ற பெயரை பெற்றார். இதே பார்வதி யோகேஸ்வரி என்ற பெயருடன் மாஷாபோ போன்ற ஒரு தெய்வத்தை மணக்கிறாள். இந்த மாஷாபோ சிவ பைரவராக மாறியிருக்கலாம் என்கிறார் அவர். காலிகாட் சித்திரங்களில் பார்வதி காளியாக சிவனுடைய அல்லது அவருடைய சடலத்தின் மீது நிற்பதாக காட்டப்படுகிறது என்கிற அந்த ஓவிய குறிப்பையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். சிவனை மிதித்து கொண்டு நிற்கிறாள் பார்வதி, அல்லது சிவனுடைய சடலத்தின் மீது ஏறி நிற்கிறாள் பார்வதி என்கிற இந்த குறிப்பு மிக முக்கியமானது என்கிறார் அவர். பின்னர் சிவன் பார்வதியினுடைய அருளால் உயிர் பெற்று எழுந்து வருகிறார் என்கிற குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் மோதல் இருந்தது என்பது மட்டும் தெரிகிறது என்கிறார் கோசாம்பி. ஒரு பகடை ஆட்டத்தில் பார்வதி சிவனை வென்று விடுகிறாள். பார்வதியினுடைய குழந்தை கணேசன் சிவனின் குழந்தை அல்ல. அக்குழந்தையின் தலையை சிவன் கொய்து அங்கு யானையின் தலையை வைப்பதாக கதை இருப்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். மற்றொரு குழந்தையாகிய ஸ்கந்தன் சிவனுடைய விந்துக்கு பிறந்தவன். ஆனால் பார்வதியின் கருப்பையில் வளரவில்லை. சிவனை உயர்ந்த கடவுளாக உயர்த்துவதற்கான கதை இது என்கிறார் கோசாம்பி. இவ்வாறு சிவன் தெய்வீக நாட்டியம் ஆடுபவராக உருவகிக்கப்பட்ட தன்மையையும் விவரிக்கிறார் அவர்.
பிரான்ஸ் நாட்டில் ஒரு விதமான தோலை அணிந்து நடனமாடக்கூடிய கோமாளி நடனத்தோடு இதை கோசாம்பி தொடர்புபடுத்தி காட்டுகிறார். மனித உடலும் விலங்குகளினுடைய தன்மையும் பொருத்தப்படக்கூடிய தன்மை குறித்து அவர் விவாதிக்கிறார். விலங்குகளின் உடலும் மனித தலையும் பொருத்தப்படும் தன்மை ஆகியவற்றையும் அவர் எடுத்து காட்டுகிறார். சிந்துவெளி முத்திரை ஒன்றில் மனிதன் புலி உருவம் காணப்படுகிறது. இது நரசிம்மரின், மனிதன் சிங்கம், நரசிம்மரின் உருவத்திற்கு முன்னோடியாக இருக்கலாம் என்கிறார் அவர். இவை போன்ற பலவும் ஹரப்பா மொஹஞ்சதாரோ முத்திரைகளிலே காணப்படுகின்றன. இதை போலவே யானை சிங்க உருவமும் காணப்படுகிறது. யாழி என்று அதை நாம் சொல்லுகிறோம். யானை சிங்க இணைப்பு உருவம். இந்த யாழி என்பது தமிழ்நாட்டில் நரசிம்ம அவதாரத்தின் கோபம் கட்டுக்கடங்காமல் போகவே அதை சாந்தப்படுத்த விஷ்ணுவே யாழியாக வந்து அந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய கோபத்தை சாந்தப்படுத்தியதாக ஒரு கதை உண்டு. இந்த கதையினையும் அவர் எடுத்துக்காட்டி இப்படி சொல்லுகிறார். தனது அவதாரத்தில் கோபத்தை அடக்க விஷ்ணுவே யாழியாக வரவேண்டியிருந்தது என்கிறார் கோசாம்பி. அர்த்தநாரீஸ்வரர் உருவம் இரு நாகரீக மனிதர்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை எடுத்துக்காட்டுகிறது. இதனால் இரு கடவுளர்களை ஒரு சேர தொழ முடிகிறது. சிவ பார்வதி கல்யாணம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. திருமணங்கள் பிற்காலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக வந்த காலம் இது என்று எடுத்துக்காட்டுகிறார். ஏனென்றால் மனிதகுல வரலாற்றில் திருமணம் என்பது ஆதி காலத்தில் இருக்கவில்லை. தமிழர்களினுடைய தொன்மை இலக்கணமான தொல்காப்பியத்தில் கூட பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்றே குறிப்பிடப்படுகிறது. எனவே திருமணம் என்கிற ஒரு வழமை, ஒரு சமூக வழமை நிலை பெற்றுவிட்ட பிறகு, அது பெரிய நிகழ்ச்சியாக வந்த பிறகு இந்த திருமணம் என்பது இணைக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார் கோசாம்பி. புராணத்தை யதார்த்த உலகோடு பிணைக்கக்கூடிய முயற்சி இவை என்கிறார் கோசாம்பி. இந்திய மத தத்துவத்தின் புராண அடிப்படைகளை ஏற்கும் தயக்கமும் அந்த பழைய நம்பிக்கைகள் இப்போதும் தொடரும் உண்மையும் காலனி ஆதிக்கத்தின் காரணமாக பழங்காலமாக அடக்கி வைக்கப்பட்ட இந்திய அறிவாளிகளின் உணர்வின் விளைவாகும். அந்த அடக்குமுறை இன்னும் நினைவிலிருந்து அகலவில்லை என்கிறார் கோசாம்பி. அதை போலவே அனுமன் என்பது குரங்கு நாட்டியக்காரன் போன்ற ஒரு வடிவம் என்கிறார் கோசாம்பி. இந்த புராதன சமுதாயம் மூடத்தனமானதா, பழமையில் ஊறி கிடந்ததா, எள்ளி நகையாடத்தக்கதா? இவையெல்லாம் நம் முன்னால் வரக்கூடிய கேள்விகள். ஏனென்றால் இப்படியான புராண இதிகாச கருத்துக்கள் நம்மால் எள்ளி நகையாடத்தக்கதா என்ற கேள்வி வருவதை யூகித்து கோசாம்பி இப்படி சொல்லுகிறார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இன்றைய நவீன சமூகத்தோடு ஒப்பிட்டு புராதன சமுதாயத்தை நாகரீகமற்ற சமுதாயம் என்று சொல்லுவதை இப்படி விளக்குகிறார் கோசாம்பி. பலர் பட்டினி கிடக்கும் நிலையில் உபரி தானியத்தையும் உருளைக்கிழங்கையும் அளிக்கும் அணு ஆயுதங்களை போற்றும் தற்போதைய வளமான சமூகத்தை விட அக்கால புராதன சமுதாயம் எந்த விதத்திலும் தாழ்ந்து போய்விடவில்லை என்கிறார் கோசாம்பி. இது மிகப்பெரிய சாட்டையடி. பண்டைய சமூகத்தோடு ஒப்பிட்டு இன்றைய சமூகம் நாம் நாகரீகம் அடைந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம் என்று பெருமை பீற்றிக் கொள்வதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஓட்டைகளை, உடைசல்களை அறிஞர் டிடி கோசாம்பி அவர்கள் மிகச்சரியாக எடுத்து காட்டுகிறார் என்றே சொல்ல வேண்டும். நண்பர்களே, இந்த பகுதியினுடைய இறுதியிலே கோசாம்பி பலருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். களப்பணியிலே உடன் வந்தவர்கள், கட்டுரைகளை வெளியிட்டவர்கள், இந்த நூலுக்கான ஏராளமான படங்களை வரைந்து தனக்கு அளித்த தன்னுடைய மகள் மீரா உள்ளிட்ட பலருக்கும் நன்றி உரைக்கும் கோசாம்பி கடைசி வரியை இப்படி எழுதுகிறார். அத்துடன் காரல் மார்க்ஸுக்கு எனது நன்றி. நண்பர்களே, ஆய்வு பணிகளில் வாழ்க்கை துணைவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது? கூச்சத்தோடு சொல்லுவது உண்டு இல்லையா? பெரும்பாலும் ஒரு ஆய்வாளர் தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு நன்றி சொல்லுவதை தவிர்த்து விடுவார். தவிர்க்க முடியாத பட்சத்தில் கூச்சத்தோடு நன்றி சொல்லுவது உண்டு. அவசரமாக சொல்லி நகருவோம். அப்படித்தான் இவரும்
தனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமான காரல் மார்க்ஸுக்கு சொல்லுகிறார். ஒற்றை வரியில் காரல் மார்க்ஸுக்கு நன்றி என்று சொல்லுவதை நான் மிகவும் ரசித்தேன். நண்பர்களே, பகவத்கீதையின் சமூக பொருளாதார நோக்கு என்னும் தலைப்பிலான கட்டுரை இந்நூலின் மிக முக்கியமான கட்டுரை. விஷ்ணுவின் 9வது அவதாரமான யதுகுல தேரோட்டி கிருஷ்ணனுக்கும் பாண்டவ வீரனான அர்ஜுனனுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் பற்றி சஞ்சயன் கூறிய விவரம் அதுதான் பகவத்கீதையாக அமைகிறது. 18 அத்தியாயங்களை கொண்டது பகவத்கீதை. நமக்கு இந்த இடத்திலே ஒரு ஐயம் வருகிறது. பகவத்கீதை என்பது மகாபாரதத்தில் இரத்த சம்பந்தமான உறவுகளோடு போரிட தயங்கக்கூடிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லும் உபதேசம்தானே? ஏனில் இதை எழுதியவர் வியாசர் தானே? அல்லது பகவத்கீதையை அருளியது பகவான் கிருஷ்ணன் என்றால் பகவத்கீதையை அப்படியே வியாசர் எடுத்து தனது மகாபாரதத்தில் பொருத்தி கொண்டாரா? இப்படியான ஒரு ஐயம் நமக்கு வருகிறது. இது பாமரத்தனமான ஐயம் அல்லவா? பாமரத்தனமான வினாக்கள் தான் பல சமயங்களில் பெரும் விடைகளை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, கீதை பல்வேறு தரப்பாரையும் வசீகரித்திருக்கிறது. இந்திய விடுதலை காலத்திலேயே திலகரை கீதை வசீகரித்த முறை வேறு, காந்தியடிகளை வசீகரித்த முறை வேறு. இவ்வாறு கீதை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து பல்வேறுபட்ட முரண்பட்டவர்களையும் கீதை ஈர்த்திருக்கிறது. இந்த விமர்சனங்கள் ஒன்றுக்கொன்று முரணானவையாக உள்ளன. இறுதியாக பார்க்கும்போது மூல நூல் கருத்து வேற்றுமைகளை சரி செய்வதற்கு பதிலாக பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதாகவே உள்ளது. இப்படி பல்வேறு தரப்பினர் பல்வேறு உரைகளுக்கு இடம் தரும் தர்மத்தை போதிக்க வந்த தத்துவமும் தெளிவற்றதாகவே இருப்பது இயல்பே என்கிறார் கோசாம்பி. மகாபாரத போர் கூறப்பட்ட முறையிலேயே நிகழ்ந்திருந்தால் என்னென்னவெல்லாம் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. மகாபாரத போர் என்பது அந்த மகாபாரதத்திலே குறிப்பிட்டப்படக்கூடிய முறையிலேயே நடந்திருந்தால் 18 நாள் போரிலே சுமார் 50 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்கிற ஒரு கணக்கை தருகிறார் கோசாம்பி. மக்கள் தொகை ஏறக்குறைய 20 கோடியாவது அப்போது இருந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதிலே போரிலே 50 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக கணக்கிலே கொள்ளலாம். நண்பர்களே, பிரிட்டிஷார் காலம் வரையிலும் கூட இந்திய மக்கள் தொகை 20 கோடியை எட்டவில்லை. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மகாகவி பாரதி 30 கோடி முகமுடையாள் என்று இந்திய தாயை வருணிக்கிறார். இந்தியாவினுடைய மக்கள் தொகை 30 கோடி என்கிறாள். 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடியும் வீழ்வோம் என்கிறார் பாரதி. எனவே பாரதி வாழ்ந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே கூட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 30 கோடி தான் என்கிற போது மகாபாரத காலத்திலே ஏறத்தாழ 20 கோடி மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதா அல்லது ஒரு நல்ல கற்பனை என்று ஏற்றுக்கொள்வதா என்ற சிந்தனையையும் கோசாம்பி இங்கே வெளிப்படுத்தாமல் நம்மில் எழுப்புகிறார் என்று சொல்ல வேண்டும். ஆகவே மகாபாரத காலத்தினுடைய மக்கள் எண்ணிக்கை சந்தேகத்திற்குரியது என்கிறார் கோசாம்பி. மகாபாரத போர் பாடல்கள் ஹோமரினுடைய பாடல்களைப் போல வெற்றி பெற்ற மன்னர்களினுடைய அவையில் பாடப்பட்டவையாகவே துவங்கின என்கிறார் அவர். சோகம் மெல்லியதான முரண் நகைச்சுவையால் மறைக்கப்பட்டது என்கிறார் அவர். தோற்கடிக்கப்பட்ட குரு வம்சத்தவர் நேர்மைக்கும் பண்புக்கும் உறைவிடமாக புராண கதைகளில் வருணிக்கப்பட்டார்கள். உதாரணம் குரு தம்ம ஜாதகம் என்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். முதலாக கூறப்பட்ட பாரத கதையிலே கிருஷ்ண நாராயணனுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. சந்தேகம் உள்ளவர்கள் மகாபாரதத்தின் கடைசி அத்தியாயங்களை படித்து பார்த்து கொள்ளலாம் என்கிறார் கோசாம்பி. மகாபாரதத்தில் முதலில் வரும் பிரார்த்தனை பாடலான நாராயணம் நமஸ்கிருத்ய என்னும் பாடல் நாராயணனை தொழும் பாடல். இதன் காரணமாக மகாபாரதம் ஒரு வைணவ நூலாக கருதப்படுகிறது. ஆனால் இது ஒரு ஏமாற்று வேலை என்று 1933 V.S. சுக்தங்கர் என்பவர் தனது உரையிலே கூறியிருக்கிறார் என்பதையும் கோசாம்பி எடுத்து காட்டுகிறார்.
நண்பர்களே, இந்திய வரலாற்றில் பகவத்கீதை என்கிற மிக முக்கியமான ஆய்வு நூலும் வந்திருக்கிறது. அதையும் நாம் இணைத்து படித்தால் கோசாம்பியினுடைய இந்த கருத்துக்களை நாம் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள உதவியாக இருக்கும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, உயர் வகுப்பைச் சேர்ந்த பிராமணர்களுக்காகவும் அவர்கள் மூலம் மற்றவர்களுக்காகவும் கீதை உபதேசிக்கப்பட்டது. கிருஷ்ணன் இப்படி சொல்லுகிறான்: என்னை அடைக்கலம் அடைபவர்கள் பாவப்பட்ட ஜென்மங்களாகிய பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் யாராக இருந்தபோதும் பிறப்பினால் இழிந்தவர்களே. அவர்கள் கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையால் இந்நிலையிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்கிறார் கீதையில் கிருஷ்ணன். இதை கோசாம்பி எடுத்து காட்டுகிறார். 4 வருணங்களும் என்னால் படைக்கப்பட்டவையே என்கிறார் கிருஷ்ணன் கீதையில். இது ஒரு சாதனையாக அறிவிக்கப்படுகிறது என்கிற குறிப்பையும் கோசாம்பி நமக்கு இணைத்து தருகிறார். கீதை ஒவ்வொரு கோட்பாட்டையும் மிகுந்த திறமையுடனும் கருணையுடனும் போதிக்கிறது. வெறுக்கத்தக்க காரியத்தை என்னை ஏன் செய்ய சொல்லுகிறாய் என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்படி அவன் கேட்கிற போது அவனுடைய கேள்வி சாமர்த்தியமாக மாற்றப்பட்டு பேச்சு மாற்றப்பட்டு விடுகிறது என்கிறார் அவர். ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடிய பல கோட்பாடுகள் இணைந்துள்ளது போல திறமையுடன் கூறப்பட்டுள்ளது. முரண்கள் ஒருபோதும் வெளிக்கொணரப்படவில்லை என்கிறார் கோசாம்பி. கர்மம் பற்றிய கோட்பாடு புத்த மதத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான சான்றுகளை கோசாம்பி விரிவாக எடுத்து காட்டுகிறார். அதை போலவே கீதையில் இருக்கக்கூடிய சாங்கியம், மீமாம்சம், வேதாந்தம் போன்ற பல கோட்பாடுகளை எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. இவற்றையெல்லாம் நாம் கீதையிலே மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்கிறார். அதை போலவே பகவத்கீதையினுடைய காலம் கிபி 150 350 என நிர்ணயிக்கலாம் என்கிறார் கோசாம்பி. குறிப்பாக கிபி 350 அருகாமையில் என்கிறார் அவர். அதை போலவே 18 என்ற எண் இந்திய ஆன்மீக மரபில் பெற்றிருக்கும் இடத்தை குறித்து விரிவாக பேசுகிறார் கோசாம்பி. கீதையின் இடைச்செருகள் குறித்த ஏராளமான தகவல்களை அவர் தருகிறார். குறிப்பாக இரு படைகளும் மோதுவதற்கு தயாராகிவிட்ட நிலையில் தார்மீக தத்துவம் பற்றி சுமார் 3 மணி நேரம் உபதேசம் சாத்தியமா என்கிற கேள்வியையும் கோசாம்பி எழுப்புகிறார். கீதை 2.19 பாடல் கொல்வது என்பது முடியாதது, கொல்லப்படுவது என்பதும் முடியாதது என்று கூறுகிறது. அனைத்து போர் வீரர்களும் தன்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டதாக கீதை 11.33 கூறுகிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இப்படி கூறுகிறார்: அர்ஜுனன் அவர்களை கொல்வது என்பது வெறும் சடங்குதான். எனவே உண்மையில் அர்ஜுனன் கொல்லவில்லை என்பதாக இந்த கொலை செயல்கள் கிருஷ்ணனால் நியாயப்படுத்தப்படுவதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். யாகம் செய்வது குறை கூறப்பட்டாலும் கீதை 3.14 பாடல் உணவு தேவைக்காக மழை பெய்வது அவசியம், ஆகவே யாகத்தை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதம் நூல் முழுவதும் பரவி கிடக்கிறது என்கிறார் கோசாம்பி. சகோதரர்களை கொல்வது பாவமில்லை. இந்திய வரலாறு காண்பிப்பது என்னவென்றால், சகோதரர்கள் மட்டுமின்றி தந்தையும் மகனும் கூட சிம்மாசனத்திற்காக சண்டையிட்டிருக்கிறார்கள் என்பதுதான். இந்திரன் தகப்பனை அடித்து நொறுக்கினான் என ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. அஜாதசத்ரு தன் தந்தை பிம்பசாரனை சிறையில் அடைத்தான். இது வரலாற்று வழி எங்கும் காண கிடைக்கிறது. அவுரங்கசீப் கூட தன்னுடைய தந்தை ஷாஜஹானை சிறையில் அடைத்தார் என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். எனவே இப்படி சகோதரர்களை கொல்வது, உறவினர்களை கொல்வது என்பது நியாயப்படுத்தப்பட்டது என்பதையும் கோசாம்பி எடுத்து காட்டுகிறார். கீதையை உபதேசிக்கும் கிருஷ்ணனின் அருகதை பற்றியெல்லாம் கோசாம்பி விவரிக்கிறார். கீதை, அகிம்சை ஆகியவற்றை புகழ்ந்து பேசும் ராஜாஜி கூறுவது இதுதான் என்று கோசாம்பி ஒரு மேற்கோளை காட்டுகிறார். அந்த மேற்கோள் இதுதான்: அதிகாரத்தை அடைவதற்கு வழிவகுத்தால் அகிம்சை சரியானதுதான், ஆனால் அதிகாரம் கிடைத்தவுடன் அதை ஒதுக்க வேண்டியதுதான். ஓட்டுநர் இடத்தில் அமர்ந்துள்ள போது சாட்டையை பயன்படுத்த வேண்டியதுதான். இது
ராஜாஜியினுடைய ஒரு மேற்கோள். இதை எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. அதிகாரத்திற்கு வந்த அஹிம்சை ஹிம்சையாக மாறியதை நாம் வரலாற்று வழியில் கண்டிருக்கிறோம். இந்திய விடுதலைக்கு பிறகு சுதேச மாகாணங்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டதிலே நாம் இதை கண்டுகொள்ளலாம். அடித்து நொறுக்கி இந்தியாவோடு அந்த சுதேச சமஸ்தானங்களை இணைத்த வல்லபாய் பட்டேல் சர்தார், இரும்பு மனிதர் என்று கொண்டாடப்பட்டார். இந்த இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய அடையாளமாக மிக பெரும் சிலையாக முன்னிறுத்தப்படுகிறார் என்பதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தபோது பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய தொகையை வழங்க வேண்டாம் என நேரு, பட்டேல் உள்ளிட்டவர்கள் நினைத்தபோது வழங்க வேண்டும் என்று தார்மீக அறம் பற்றி பேசினார் காந்தி. இதுதான் பகவத்கீதையை காந்தி அணுகிய விதம். ஒரு வரலாற்று முரணை பாருங்கள். காந்தியின் கையிலும் கீதை, காந்தியை கொன்ற கோட்சேயின் கையிலும் கீதை. இவ்வாறு கீதையின் உள் முரண்களை மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. கிருஷ்ணனுடைய 10 அவதாரங்களின் பின்னணியையும் அவர் விளக்குகிறார். பக்தி மார்க்கத்தினுடைய சமூக செயல்பாட்டையும் கோசாம்பி மிக விரிவாக விளக்கிச் செல்கிறார். பக்தி என்பது நியாயமான தேவையாக இருந்தது என்கிறார் அவர். கார்ல் மார்க்ஸ் கூட இப்படி குறிப்பிடுகிறார். மதம் என்பது மனசாட்சியற்ற உலகின் மனசாட்சியாக, இரக்கமற்ற உலகின் கருணையாக, வலி நிவாரணியாக இருக்கிறது என்ற மதம் பற்றிய மார்க்சியின் கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டவராக நாம் கோசாம்பியை இங்கே தரிசிக்கிறோம். இந்த சமுதாயத்தையும் அரசையும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு பக்தியை பிரதானமாக கொண்டுள்ள மதம் ஒன்று தேவைப்பட்டது. பக்தி மார்க்கத்தின் நோக்கத்தில் குறைபாடுகள் இருப்பினும் கூட இந்த மதம் தேவைப்படுகிறது என்பதாக கோசாம்பி எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு பகவத்கீதையை குறித்த மிக விரிவான கட்டுரை இந்த நூலிலே இருக்கிறது. அதை போலவே நண்பர்களே, காளிதாசன் எழுதிய மிகச்சிறந்த நாடகங்களில் ஒன்றாகிய விக்ரமோர்வசீயம் நாடகத்திலே வரும் ஊர்வசி புரூரவன் கதையை எடுத்துக்கொண்டு ஆராய்கிறார் அவர். பூமியை ஆளும் அரசனான புரூரவஸ் என்பவனுக்கும் அப்சர மங்கையான ஊர்வசிக்கும் இடையே நிகழ்ந்த காதல், பிரிவு, மீண்டும் இணைதல் குறித்தது இந்த நாடகம். கேசி என்ற அரக்கனால் ஊர்வசி கடத்தப்படுகிற போது புரூரவஸ் மீட்கிறான். இருவருக்கும் காதல் மலருகிறது. இந்த தருணத்தில் இந்திரனுக்கு முன்னால் ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று ஊர்வசி வானுலகத்திற்கு அழைக்கப்படுகிறார். தேவர் உலகத்திற்கு அழைக்கப்படுகிறாள். நாடகத்தினுடைய இயக்குனர் பரதர். யார் இந்த பரதர்? இவர் பரதநாட்டியம் பரதர். நாடகத்தில் லட்சுமியாக நடிக்கக்கூடிய ஊர்வசி புருஷோத்தமன் என்று கூறுவதற்கு பதிலாக புரூரவஸ் என்று கூறிவிடுகிறாள். இயக்குனர் பரதருக்கு கோபம் வந்து விடுகிறது. எனவே இயக்குனர் பரதர் ஊர்வசியை மனித உருவம் கொண்டவளாக மாறும்படி சாபமிடுகிறார். இது சாபம் அல்ல, வரமாகிறது. ஏனென்றால் ஊர்வசி தன்னுடைய காதலனாகிய புரூரவஸை சந்திக்க பூமிக்கு வருவதற்கான ஒரு வரமாக இது மாறிவிடுகிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். வரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் இங்கு தவங்கள் எதற்காக என்பது கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. வரங்களே சாபங்களாக ஆகுமே என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற அவருடைய கவிதை இந்த கதையோடு பொருந்தி போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதை போலவே நண்பர்களே, மேக்ஸ் முல்லரினுடைய மொழிபெயர்ப்பு குளறுபடிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷாரை விட ஜெர்மானியர்களே ஏன் வேத பதிப்புகள் அடையாளங்களில் அக்கறை செலுத்தினார்கள் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். உண்மையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய இந்த பண்டைய இலக்கியங்களை, வேதங்களை பிரிட்டிஷார் தான் முதன்மையாக ஆய்வு செய்திருக்க வேண்டும், அதை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு மாற்றாக ஜெர்மானியர்கள், மேக்ஸ் முல்லரை போன்றவர்கள் ஏன் வந்து ஈடுபட்டார்கள் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று தொடர்பு, ஒரு இரத்த சம்பந்தமான பாசம்,
பிணைப்பு, பந்தம் இவற்றையெல்லாம் கோசாம்பி மிக நுட்பமாக எடுத்து காட்டுகிறார் நண்பர்களே. இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை நாற்சந்திகள், தாய் தெய்வ வழிபாட்டு இடங்கள் என்னும் கட்டுரை. இந்த கட்டுரை மிகவும் ஆழமான வழிபாட்டு மரபுகளை பற்றி பேசுகிறது. சூத்திரகனின் மிக பிரபலமான நாடகம் மிருச்சகடிகம். இந்நாடகம் இரவு நடைபெறும் ஒரு சடங்குடன் தொடங்குகிறது. இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் சாருதத்தன். அவன் ஒரு ஏழை பிராமண வர்த்தகன். தனது மாலை பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு தன் கோமாளி நண்பன் மைத்ரேயனை அழைக்கிறான். அவனிடம் இப்படி சொல்லுகிறான்: கிருதோ மயா கிருஹ தேவாப்யோபலி கச்சத்வம் அபிசதுஷ்பேத மாத்ருப்யோ பலிம உபகார என்கிறான் அவன். இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை நான் ஒழுங்காக உச்சரித்திருக்கிறேனோ இல்லையோ தெரியவில்லை. சென்னை மயிலாப்பூரின் சமஸ்கிருத கல்லூரியின் ஓராண்டு சான்றிதழ் படிப்பு சில நிபந்தனைகளோடு எனக்கு நின்று போனது. பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள்தான் என்னை சமஸ்கிருதம் படிக்க அனுப்பியவர். மோனியர் வில்லியம்ஸின் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியை பயன்படுத்தும் வரைதான் நான் கற்றுக்கொண்டேன். நான் சமஸ்கிருதம் படித்த கதையை என்னுடைய தமிழ் மொழி அரசியல் என்னும் நூலினுடைய முன்னுரையிலே எழுதியிருக்கிறேன். எனவே இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய பொருள் இதுதான்: வீட்டுக்கு தேவைகளுக்கு தேவையான பலியை நான் முடித்து விட்டேன், நீ போய் தாய்மார்களுக்கு இப்பலியை கொடுத்து விட்டு வா. இதுதான் அந்த வாசகத்தினுடைய பொருள். இந்த குறிப்பை கொண்டு நாற்சந்தியில் நிகழ்த்தப்படும் சடங்கை ஆராய்கிறார் கோசாம்பி. நாற்சந்தியில் நிகழ்த்தப்படும் இந்த பலி பற்றி எந்த ஒரு பிராமணிய நூலும் குறிப்பிடவில்லை என்கிறார். இப்படி பிராமணிய நூல்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் பிற்காலத்திலே இந்த சடங்குகளை எவ்வாறு தன்னுடைய சடங்கு முறைமைகளுக்குள் வரவு வைத்து கொண்டது என்கிற ஒரு நுட்பமான ஆய்வினையும் கோசாம்பி செய்திருக்கிறார். மாணவ மரபுகளில் அஷ்டகத்தின் இறுதியில் சாலைகள் கூடக்கூடிய இடத்திலே ஒரு பசுவினை கொன்று அதை துண்டமாக்கி போவோர் வருவோருக்கெல்லாம் அதை பங்கிட்டு தர வேண்டும் என்று இருப்பதை கெய்த் என்ற அறிஞர் எடுத்து காட்டுகிறார். இந்த மேற்கோளை எடுத்து காட்டக்கூடிய கோசாம்பி மிக விரிவாக இந்த நாற்சந்தி தெய்வங்களை குறித்து, நாற்சந்தி பலியை குறித்து ஆராய்கிறார். குழந்தை பிறக்கும் வேளையில் மரணமடைந்த பெண்கள், நீரில் மூழ்கி இறந்து போகும் பெண்கள் ஆவியாக, பிணம் தின்னும் பிசாசாக ஆவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. அவர்களை அமைதிப்படுத்தக்கூடிய சடங்குகளாக இந்தியா முழுவதும் பல்வேறு சடங்குகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அதை போன்ற ஒரு சடங்காக இந்த நாற்சந்தி தெய்வங்கள் குறித்த சடங்கும் இருக்கலாம் என்கிற கோணத்திலும் கோசாம்பி தன்னுடைய ஆய்வை நீட்டிச் செல்லுகிறார். பெண் தெய்வங்கள் தாய்மார்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மனமாகாதவர்கள். அவர்கள் தோன்றிய சமூகத்தில் தந்தையர்கள் தேவைப்படவில்லை. அடுத்த நடவடிக்கையாக ஒரு ஆண் தெய்வத்தை மணப்பது என்பது நிகழ்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. எனவே பெண் தெய்வங்கள் தன்னிச்சையானவையாக இருக்கின்றன, தனி ஆற்றல் உடையவையாக இருக்கின்றன. அவை காலப்போக்கில் எவ்வாறு ஆண் தெய்வங்களோடு இணைக்கப்பட்டன, பிணைக்கப்பட்டன என்கிற ஆய்வு தகவல்களையும் கோசாம்பி நமக்கு விரிவாக தருகிறார். இந்த கட்டுரையினுடைய இறுதியில் இப்படி குறிப்பிடுகிறார் கோசாம்பி: சாருதத்தன் சார்த்தவாகனனின் மகன், வர்த்தகர்களினுடைய குடியிருப்பிலே வசித்தவன். வர்த்தகர்களின் பழக்க வழக்கங்களை அவன் அறிவான். சாலை சந்திப்புகளில் உள்ள தெய்வங்களை வணங்கவும் அவற்றிற்கு பலியிடவுமான பழக்க வழக்கங்கள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இம்மரபில் பெண் தெய்வங்கள் பிரதான பாத்திரத்தை வகிக்கின்றனர். வீடுகளில் இருந்தபோதும் வர்த்தகர்கள் இறுதிச் சடங்குகளை செய்தனர். இவற்றை பிராமணர்கள் தங்கள் புராணங்களில் ஏற்றுக்கொள்வதை யாரும் தடுக்கவில்லை என்கிறார் கோசாம்பி. இவ்வாறு இந்த பெண் தெய்வங்கள் பிராமணர்களுடைய சடங்கு முறைமைகளில் அல்லது குறிப்புகளில் வந்து இணைந்த வரலாற்றை அவர் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். அதை போலவே இந்நூலில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டுரை யாத்ரீகரின் வளர்ச்சி எனும் கட்டுரை. மேற்கு தக்கான பீடபூமியின் முந்தைய வரலாறு பற்றியது இந்த கட்டுரை. இனங்கள் இடம்பெயர்தல் எவ்வாறு வணிகத்தோடு தொடர்புடையதாக இருந்தது என்பதை மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் கோசாம்பி. அதை போலவே பௌத்தம் எவ்வாறு அதிலே தாக்கம் செலுத்தியது என்பதையும் அலசுகிறார்
கோசாம்பி. வழிபாட்டு மரபுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன என்பதையும் அவர் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். ஓரிடத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு மரபுகள் என்னென்ன விதிகளின் அடிப்படையில், என்னென்ன தர்க்க நியாயங்களின் அடிப்படையில் இடம்பெயர்கின்றன, ஒரு புலம் விட்டு புலம் பெயரக்கூடிய குழுக்கள் எவ்வந்த அம்சங்களை சுமந்து செல்கின்றன என்பதையெல்லாம் அவர் இந்த கட்டுரையிலே எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, இவ்வாறு இடம்பெயர்ந்த குழு எவ்வாறு விவசாயம் எனும் உற்பத்தி முறையை சார்ந்து அமைந்தது என்பதையும் கோசாம்பி விளக்குகிறார். அதைப் போலவே கோவாவின் பழைய கிராம சமுதாயமும் படையெடுப்புகளும் என்கிற கட்டுரை இந்நூலினுடைய கடைசி கட்டுரை. மிகச்சிறந்த நெல் உற்பத்தியாகும் நிலம் இன்னமும் கோவா பகுதியில் பொது சொத்தாக இருக்கும் தன்மையை இக்கட்டுரையில் விவரிக்கிறார் அவர். கோவா மக்களினுடைய பொருளாதார நிலை, அனைத்து கடவுளர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என மிக விரிவான செய்திகளை தருகிறார். குறிப்பாக இந்து கடவுளர்களுக்கும் கன்னிமேரிக்கும் காணிக்கை செலுத்தக்கூடிய பெண்கள் கோவா பகுதியினுடைய பெண்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். கோவா பகுதியில் வரி போடப்பட்ட முறைமை, சமுதாய அமைப்பு என பல்வேறு செய்திகளை விவாதிக்கிறார் கோசாம்பி. இவ்வாறு கோவாவின் தனிச்சிறப்பை எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு இந்த நூலினுடைய 5 கட்டுரைகளும் மிகவும் ஆழமான செய்திகளை பேசுகின்றன. நண்பர்களே, மாயையும் யதார்த்தமும் என்னும் டி கோசாம்பி அவர்களுடைய இந்த நூல் புராண, இதிகாச, காவிய செய்திகளை எவ்வாறு ஆராய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இந்த நூல் மட்டுமல்ல, கோசாம்பியினுடைய மற்றைய நூல்களையும் நாம் ஆழ்ந்து கற்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த புராண இதிகாசங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு சமூகம் சார்ந்த செய்திகளோடு இணைக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக கோசாம்பி திகழ்கிறார். முன்னுதாரணமாக கோசாம்பி இருக்கிறார் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, கோசாம்பியினுடைய விரிவான ஆய்வு போக்கையும் பரப்பையும் நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பது அடுத்த தலைமுறை ஆய்விலே புதிய பாய்ச்சல்களை நிகழ்த்த உதவியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இவ்வாறு அறிஞர் டி கோசாம்பி அவர்களின் மாயையும் யதார்த்தமும் என்னும் இந்த நூல், மித் அண்ட் ரியாலிட்டி என்னும் இந்த நூலினை நான் அறிமுகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.